விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நேற்று நைட்லேருந்தே அதாவது மிட் நைட்லேருந்தே பார்த்தோம்னா டேனியல் பாலாஜியினுடைய மறைவு அப்படின்றது திரைத்துறையை உலுக்கி எடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ டேனியல் பாலாஜியை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா பெருசாக வயசு எதுவுமே ஆயில, வெறும் 48 வயசு தான் ஆயிருக்கு. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு நேற்று 8 மணி அளவில் பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட் அட்டாக் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு அவருடைய தம்பி தான் சொல்லியிருக்காரு. 8-8:30 மணி போல பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட் அட்டாக் அப்படின்றது வந்துச்சு. நெஞ்சை பிடிச்சிட்டு பார்த்தோம்னா சரிஞ்சு விழுந்தாரு. அப்போ அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவர் திருவான்மியூர்ல தான் இருக்காரு. அவர் ஃப்ரெண்ட்ஸ் அவர் ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து பார்த்தோம்னா அவர் அங்கே கொட்டிவாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ஆஞ்சியோ மாதிரியான முன் ட்ரீட்மெண்ட் அப்படின்றதெல்லாம் பண்ணியும் கூட அவரை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் கையை விரிச்சிடுறாங்க. ஸோ இதனால பார்த்தோம் அப்படின்னா காலையில இருந்தே திரையுலகம் கண்ணீர்ல மறந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்னப்பா சொல்ற, அவ்வளோ பெரிய ஆக்டரா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சு டேனியல் பாலாஜி இருக்கார் இல்லையா, வெறும் ஆக்டர் மட்டும்தான். பட் ஆக்டர் அப்படின்றத தாண்டி நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காரு மனுஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏழைகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வெளியில தெரியிற அளவுக்கு ஹெல்ப் பண்றதுதான் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கிடையாது. யாருக்கிட்டையுமே சொல்லாம எந்த பப்ளிசிட்டியுமே பண்ணாம அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் அப்படின்றத டேனியல் பாலாஜி பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவர் இறந்து போறதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா, இன்கேஸ் நான் இறந்துட்டேன் அப்படின்னா என்னுடைய கண் இருக்கு இல்லையா, என்னுடைய கண்களை பார்த்தோம் அப்படின்னா கஷ்டப்படக்கூடிய ஏழைகளுக்கு அதை வந்துட்டு இலவசமா தானமா கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காரு. ஸோ அதே மாதிரி அவர் இறந்ததுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அவருடைய கண் இருக்கு இல்லையா, அதை அகற்றி இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அவருடைய ஆசைப்படியே ஏழை மக்களுக்கு தான் இந்த கண் வந்துட்டு போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபேமிலி சைட்ல இருந்து தெரிவிச்சிருக்காங்க. இதனால இறந்ததுக்கு அப்புறமாவும் பார்த்தோம் அப்படின்னா மக்களை பத்தின அந்த சிந்தனை இருக்கு இல்லையா, இப்படி ஒரு மனுஷன் யோசிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் டேனியல் பாலாஜியை எல்லாரும் ஒரு பக்கம் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா அவருடைய மறைவு அப்படின்றத யாராலையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் பண்ண கேரக்டர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா வடசென்னை இருக்கு இல்லையா, வடசென்னை 2 எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது வடசென்னை 2ல நம்ம டேனியல் பாலாஜி தான் முக்கியமான இம்பார்ட்டன்ட் ரோலே பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா 1 இருக்கு இல்லையா, பார்ட் 1ல பார்த்தோம் அப்படின்னா டேனியல் பாலாஜி தான் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்றது பண்ணியிருப்பாரு. அந்த மெயின் லீட் இறந்தது கூட பார்த்தோம் அப்படின்னா கூட இருக்கக்கூடியவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால வெளியே கூட சொல்லியிருக்க மாட்டாரு. ஸோ செகண்ட் பார்ட்ல அவருடைய பிளே இருக்கு இல்லையா, அவருடைய ரோல் வந்துட்டு என்னவா இருக்க போது, அதை எப்படி அவர் கொண்டு போக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் எல்லாத்தையுமே அடிச்சு உடைக்கிற மாதிரி இன்னைக்கு அவர் நம்ம கூட இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுதான் ரியாலிட்டி. நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க நாளைக்கு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி தெரியாது. பட் டேனியல் பாலாஜினுடைய மறைவு அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா திரைத்துறையை மட்டும் இல்லாமல் அவருடைய ரசிகர்கள் எல்லாத்தையுமே வருத்தமடைய செஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே டேனியல் பாலாஜி கடந்து வந்த பாதை என்ன, அதை தாண்டி எதனால் அவருக்கு இந்த உடல்நல பாதிப்புகள் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரியே பார்த்தோம்னா டேனியல் பாலாஜி இருக்கார் இல்லையா, அவர் திருவான்மியூர்ல தான் இருக்காரு. திடீர்னு ஹார்ட் அட்டாக் அப்படின்றது வருது. அதுக்கப்புறமா கொட்டிவாக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ்க்குலாம் கூட்டிட்டு போறாங்க. காப்பாற்ற முடியாம இறந்து போயிடுறாரு. நேற்று நைட்ல இருந்தே பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான டேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, கௌதம் வாசுதேவன் மேனன்ல ஆரம்பிச்சு பார்த்தோம் அப்படின்னா அமீர் வரைக்கும் பல முக்கியமான டேரக்டர்ஸ் வந்துட்டு பார்த்துட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம அதர்வா இருக்கார் இல்லையா, அதர்வாவும் வந்து பார்க்குறாரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா முரளி இருக்கார் இல்லையா, அதர்வாவுடைய அப்பா, அவரும் இதே மாதிரி சின்ன வயசுல தான் ஹார்ட் அட்டாக் அப்படின்றதுல இறந்தாரு. அவர் கூட பிறக்காத தம்பி தான் பார்த்தோம்னா நம்ம டேனியல் பாலாஜி. ஸோ தூரத்து ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த சித்தி பையன் பெரியமா பையன் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் தான் டேனியல் பாலாஜிக்கும் முரளிக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா முரளியும் இதே மாதிரி யங் ஏஜ்ல தான் இறந்து போனாரு. இன்னைக்கு டேனியல் பாலாஜி வெறும் 48 வயசுல இறந்து போயிருக்கிறது பலருக்குமே ஒரு ஷாக்கிங் அப்படின்றத ஏற்படுத்தியிருக்கு. டேனியல் பாலாஜியை பொறுத்த வரைக்குமே அவருடைய கேரியரை பார்த்தோம் அப்படின்னா சித்தி சீரியல் இருக்கு இல்லையா, ஸோ சன் டிவியில் வந்துட்டு டெலிகாஸ்ட் ஸ்டார்ட் இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சீரியல்ல இருந்து தான் பார்த்தோம்னா தன்னுடைய கேரியர் அப்படின்றத தொடங்குறாரு. அங்கே சின்ன திரையில இருந்து வெள்ளித்திரைக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன கேரக்டர்ஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏப்ரல் மாதம் அப்படின்ற படத்துல தான் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்டா சின்ன ரோல் ஒன்று பண்றாரு. அவருக்கு பேர் வாங்கி கொடுத்த படம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேட்டையாடு விளையாடு அப்படின்னு தான் சொன்னோம். ஏன்னா கமல் இருக்கார் இல்லையா, கமலுக்கு அகேன்ஸ்டா பார்த்தோம் அப்படின்னா அப்படி ஒரு ஆக்டிங் அப்படின்றத வந்துட்டு பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய பாடி லாங்குவேஜா இருந்தாலும் சரி, அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸா இருந்தாலும் சரி, அந்த படத்துல பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். யாருப்பா அந்த பையன் செம்மையா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த படம் பார்த்த சாதாரண ஆடியன்ஸ் இருப்பாங்க இல்லையா, சாதாரண ஆடியன்ஸ்ல இருந்து பெரிய பெரிய டைரக்டர்ஸ் வரைக்கும் எல்லாருமே யார் அந்த பையன் அப்படின்னு சொல்லி கேட்காத ஆளே இருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா வேட்டையாடு விளையாடுக்கு அப்புறமா காக்க இருக்கு இல்லையா, காக்கலேயே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்றதெல்லாம் பண்ணியிருந்தாரு. அவரை பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ் ஷேட்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் அவருக்கு பேர் வாங்கி கொடுச்சு அப்படின்னே சொல்லலாம்.
சொல்லலாம். ஸோ அவருக்குள்ள நல்ல பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இருந்தாலும் கூட அவருக்கான கேரக்டர்ஸ் வந்துட்டு பெருசாக கிடைக்கல, அவருக்கான ரெகக்னேஷன் இருக்கு இல்லையா, அதுவும் பெருசாக கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபேன்ஸ் அதிகமாக கவலைப்படுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம சொன்ன மாதிரியே முன்னாடி அவர் நடித்த எல்லா படத்துலையுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத கொடுத்துருந்தாலும் கூட அவருக்கான இடம் அப்படின்னு சொல்லி ஒன்று தனியாக கிரியேட் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா, அது அவருக்கு இருந்தாலும் கூட அவருக்கான வாய்ப்புகள் வந்துட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காக்க காக்கவா இருந்தாலும் சரி, வேட்டையாடு விளையாடா இருந்தாலும் சரி, இல்லைன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி வட சென்னை இருக்கு இல்லையா, வட சென்னையாக இருந்தாலும் சரி, பிகில் இருக்கு இல்லையா, பிகில் அதை தாண்டி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா பைரவா, இந்த மாதிரி எல்லா படத்துலையுமே சூப்பரான ரோல் அப்படின்றது பண்ணியிருப்பாரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது நமக்குமே கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பட் இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, டேனியல் பாலாஜி அப்படின்றவர் இருக்கார் இல்லையா, அவர் இறந்து போயிட்டாரு. ஸோ அவர் நோ மோர். இனிமேல் அவரை நம்ம நினச்சா கூட போய் நேர்லையோ இருந்தாலும் சரி, இல்லை அவரை சினிமாக்களில் பார்க்கலாம். பட் அவரை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்க்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். பட் இந்த ஹார்ட் அட்டாக் இருக்கு இல்லையா, அந்த ஹார்ட் அட்டாக் பற்றின அவேர்னஸ் அப்படின்றது இன்னும் பொதுமக்களுக்கு இல்லாமல் தான் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது, நெஞ்சில் ஏதாவது வந்து குத்துற மாதிரி இருக்குது அப்படின்னா சாப்பிட்டது வந்துட்டு செமிக்காமல் இருந்திருக்கும், இல்லைனா வந்துட்டு ஓவர் டோஸ் ஆகிருக்கும், ஏதாவது வந்துட்டு போய் சிக்கிருக்கும், ஒரு சோடா வாங்கி குடித்தோம் அப்படின்னா சரியாக போயிடும், இல்லைனா கடையில் போயிட்டு ஒரு 7up இருக்கு இல்லையா, 7up வாங்கி குடித்தோம் அப்படின்னா எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நம்மளே வைத்தியம் பார்த்துக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மந்த்லி இருக்கு இல்லையா, மந்த்லி நம்மகிட்ட என்னென்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்றது நம்ம பாடியில் இருக்குது, நம்மக்கிட்ட என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் அப்படின்றது இருக்குது, நம்ம வந்துட்டு கரெக்டாக நார்மலாக இருக்கோமா, நமக்கு வந்துட்டு ப்ரீத் பண்ணுறதுல கஷ்டம் இருக்கா இல்லையா, இந்த மாதிரி சின்ன சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, நம்ம உடம்புல வரக்கூடிய சின்ன சேஞ்சஸை நம்ம அப்பப்போவே நோட் பண்ணி டாக்டர் கிட்ட செக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கான ரெசல்யூஷன்ஸ் என்னென்ன அதுக்கான விஷயங்கள் என்னென்ன இருக்குது, அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளை கைட் பண்ணுவாங்க. அதுபடி போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளை நம்ம காப்பாற்றிக்க முடியும். அதை விட்டுட்டு எல்லாமே எனக்கு தெரியும், இதுக்கு இதுதான் மெடிசன், இதுக்கு இதுதான் மருந்து அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வயிற்றெரிச்சலாக இருக்குது, வயிற்றெரிச்சல்னா அந்த வயிற்றெரிச்சல் கிடையாது, உண்மையான வயிற்றெரிச்சல் இருக்கு இல்லையா, சாப்பிட்டு வந்துட்டு சேரல அஜீரணமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு மருந்தை நம்மளே போய் மெடிக்கலில் வாங்கிட்டு வந்து குடிக்கிறது, இல்லைனா நெஞ்செரிச்சலாக இருக்குது அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரியே வீட்டில் சுக்கு காப்பி வச்சு குடிக்கிறது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி குத்துற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி சுக்கு காப்பி வச்சு குடிக்கக்கூடிய ஆள்லாம் நிறையவே இருக்காங்க. ஸோ அப்படி வந்துட்டு நம்மளே நமக்கு இதுதான் பிரச்சனை, இது பண்ணால் இது சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய மைண்ட் செட் இருக்கு இல்லையா, அதை ஃபஸ்ட்டு மாற்றணும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஹார்ட் இஷ்யூஸ் பற்றியா இருந்தாலும் சரி, இல்லைனா ஹார்ட் அட்டாக் வந்துட்டு இவ்வளோ அதிகமாக வரும்போதே பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன மாதிரியான முன் எச்சரிக்கைகள் அப்படின்றது பண்ணணும், இல்லைனா ஹார்ட் அட்டாக்ஸ்க்கான சிம்டம்ஸ் இருக்கு இல்லையா, அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா அவேர்னஸாக இருந்தாலும் சரி, இல்லை நிறைய தன்னார்வ நிறுவனங்களும் பார்த்தோம் அப்படின்னா அவேர்னஸ் அப்படின்றத கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. பட் நம்மளை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா மீம்ஸாக இருந்தாலும் சரி, ரீல்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை யூடியூப்பில் ஷார்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதை பார்க்குறதுக்கு நேரம் இருக்கக்கூடிய நமக்கு நம்ம வீட்டில் வந்துட்டு வயசானவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அம்மா அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க இப்போ வயசாகிருக்கும், ஒரு நார்மலான ஏஜ் அப்படின்றது இருப்பாங்க. அப்சல்யூட்டாக சொல்லணும் அப்படின்னா அவங்க இப்போ 45+ இருப்பாங்க. ஸோ என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் அப்படின்றது இருக்குது, இன்கேஸ் நம்ம பேரண்ட்ஸ்க்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது இல்லை. பட் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய இருக்குது. நம்ம அப்பா அம்மாவில் ஆரம்பித்து தாத்தா பாட்டி வரைக்கும் எல்லாரும் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஹெல்த் ரிலேட்டடாக என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எப்பயுமே அதை பற்றி சர்ச் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. பட் ஃப்ரீ டைம் இருக்கு இல்லையா, ஃப்ரீ டைமில் கொஞ்சமாக சர்ச் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கும் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் அட்லீஸ்ட் அந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட் எய்டாக என்ன பண்ணணும், முதல்ல அவங்களை எந்த ஸ்டேஜில் இருக்கணும், தண்ணின்றது கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா, அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது அந்த டைமில் நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் நம்ம வீட்டில் அது நடக்கும்போது நம்மளால் அவங்கள காப்பாற்ற முடியும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே நடக்கும்போது திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு ஓடுறாங்க தான். பட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற அந்த டைம் இருக்கு இல்லையா, அந்த டைம் டியூரேஷன் இருக்கு இல்லையா, அந்த ட்ராவலிங் டைம் இருக்கு இல்லையா, அந்த ட்ராவலிங் டைம் உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள காப்பாற்ற முடியாமல் போயிடும். ஸோ பல சினிமாக்கள்லையாக இருந்தாலும் சரி, ரியாலிட்டிலையாக இருந்தாலும் சரி, டாக்டர் சொல்கிற மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தீங்க அப்படின்னா காப்பாற்றிருக்கலாம் அப்படின்ற டைலாக்கை நான் ஒரு 2-3 இடத்துல என் லைஃப்பில் கேட்டிருக்கேன். ஸோ அந்த 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்மளால் போக முடியல அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன பண்ணி டாக்டர்ஸ் கிட்ட கொண்டு போனோம் அப்படின்னா அவங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அவங்கள காப்பாற்றுறதுக்கு அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கூட இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, நம்ம சரௌண்டிங்ஸில் இருக்கக்கூடியவங்கள நம்மளாலேயே காப்பாற்ற முடியும். ஸோ ஒரு உயிரோட வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு, ஸோ டேனியல் பாலாஜி இருக்கார் இல்லையா, அவருக்கு ஏன் சார்பாகவும் நம்ம சேனல் சார்பாகவும் ரெஸ்ட் இன் பீஸ், அதாவது ரிப் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அவருடைய இழப்பு அப்படின்றது அவருடைய ஃபேமிலிக்கு பார்த்தோம் அப்படின்னா எந்த விதத்துலையுமே ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு தான். பட் என்ன பண்ணுறது, எல்லாருமே லைஃப்பில் ஒரு நாள் போதான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசை ஆறுதல் படுத்திக்கிட்டு அடுத்த வேலையை பார்த்து நகரணும். இதுதான் இந்த உலகம் இருக்கு இல்லையா, இந்த உலகம் இந்த இயற்கை நமக்கு சொல்லி கொடுத்த நியதி அப்படின்னே சொல்லலாம். ஸோ நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.